கோல்டி அந்த கல்ல அதோட கொக்கால வாயில எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறமா அதை முழுங்கிடுச்சு. ஆனா அடுத்த நொடியே அதோட சிரிப்பு நின்னு போச்சு. அது மூச்சு விட முடியாம தவிச்சுது. எனக்கு என்ன நடக்குது? கோல்டி, எந்த கல்ல நீ மந்திர கல்லுன்னு நினைச்சு முழுங்குனியோ அது ஒரு சாதாரண கல்லு தான். அதை கேட்டு மிட்டு ஆச்சரியமா சுன்முன்ன பார்த்துச்சு. நீ சொன்னதுனால அந்த கல்லை நான் திருடிட்டு வந்தது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். இத்தனை நாள் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்ட அந்த பறவைகளுக்கு துரோகம் செய்யறதுக்கு என்னுடைய மனசு ஒப்பவே இல்ல. நான் அதே கல்லு மாதிரி ஒரு சாதாரண கல்லை தேடி அதை தான் உன்கிட்ட கொடுத்தேன். அதை கேட்டதோ கோல்டியோட கோவத்துக்கு அளவே இல்லாம போச்சு. ஆனா அதோட தொண்டையில இப்போ ஒரு கல்லு மாட்டி இருந்துச்சு. பாவம் அது வலியில துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கத்தி போராடினதுக்கு அப்புறமா கோல்டி அங்கேயே அதோட உயிரை விட்டுருச்சு. அதுக்கப்புறம் சுன்முன் மிட்டுவ கட்டி வச்சிருந்த கயிறை அவத்து விட்டுச்சு. இந்த பக்கம் காட்டுல எல்லா விலங்குகளும் குளத்துக்கு பக்கம் வந்து சேர்ந்தாங்க. குளத்துல இருக்கிற தண்ணியும் இப்போ சூடா இருந்துச்சு. எல்லா விலங்குகளும் உடம்பு சரியில்லாம அங்கேயே விழுந்திருந்தாங்க. அப்போ எல்லா விலங்குகளும் சுன்முன்னும் மிட்டும் வரத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா மிட்டு அந்த கல்லை கொண்டு போய் அந்த பாறை மேல வச்சுட்டான். அப்படி பண்ணதும் அந்த கல்ல மேல சூரியனோட ஒளிகள் விழ ஆரம்பிச்சது. சூரியனோட வெயில் அந்த கல்ல மேல பட்ட உடனேயே திடீர்னு அங்க இருக்கிற சூழ்நிலை அப்படியே மாற ஆரம்பிச்சது. இப்போ எல்லாருக்குமே அந்த இடமே ரொம்ப சில்லுன்னு இருந்த மாதிரி தோணுச்சு.